வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அடுத்தது தை மாதம் நடவு போடுறதுக்காக நாற்று விடுறேங்க. என்ன நாற்று? வெங்காய நாற்றுங்க. வெங்காய நாற்றுல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குதுங்க. ஒரியா, கோ5, கோ6 அப்புறம் நிறைய எக்ஸட்ரான்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. நாங்கள் இதில் சூஸ் பண்ணி விட்டுருக்கிற பார்த்தீங்கன்னா, கோ6ன்னு சொல்லிங்க. இந்த ரகம் பார்த்தீங்கன்னா, ஒரியாவுக்கும் கோ5க்கும் இடப்பட்ட வித்தியாசம் கூட சொல்லுவாங்க. ஒரியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 80 to 90 நாளுங்க. கோ5 பார்த்தீங்கன்னா 100 to 110 நாளுங்க. இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 90 to 100 நாளுங்க இடப்பட்ட விதைன்னு சொல்லலாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா விதையெல்லாம் போட்டாச்சுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உருளை விதை இப்போதைக்கு விட்டுருக்குறோங்க. இந்த வருஷம் மழை கம்மிங்காட்டி ஃபஸ்ட்டு ஒரு உருளை விதை விட்டாச்சுங்க. விதையெல்லாம் ஃபுல்லாக பாத்தி பிடிச்சி 1 கிலோ விதை பார்த்தீங்கன்னா எத்தனை பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாத்தி அளவான பாத்திக்கு போட்டுடலாங்க. போட்டு இந்த மாதிரி கம்பி வச்சு நல்லா கீறி விட்டாத்த விதை பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக எல்லா பக்கமும் முளைக்குங்க. ஏன்னா போடுற பார்த்திங்கன்னா குத்து விழுந்துருக்கு. ஒரு சில இடத்துல விழுகாதங்க கூட இருக்கலாம். இப்போ நம்ம சின்ன பார் கொத்தாடு அந்த மாதிரி இரும்பில் செஞ்சு வச்சுப்பாங்க. எல்லா கடையில் இரும்பு கல் எல்லாம் விற்கிதுங்க. அது கல் கூட்டுற கூட விவசாயம் எல்லாம் இதை பயன்படுத்துவாங்க. அதில் ஃபுல்லாக கீறி விட்டோம்னா ஈவனாக எல்லா பக்கமும் ஓட்டு மாதிரி ஈவனாக எல்லா பக்கமும் போய்க்குங்க. ஒரு கிலோ விதை விட்டால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஏக்கர் காட்டுக்கு நல்லாங்க. இது நாற்று பார்த்தீங்கன்னா முளைச்ச டேட்டில் வந்து விதை விட்ட டேட்டில் வச்சுக்கலாங்க. விட்ட டேட்டில் ஒரு 40 நாள்லேயும் நட போடலாங்க. 40 நாள் நட போடலாங்க. இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தை மாதம் நட போகிற மாதிரி வந்துடுங்க. நம்ம அதுக்கு இந்த மாதிரி காடு ப்ரிப்பேர் பண்ணோம்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த நாற்று முளைச்ச உடனே உங்களுக்கு வந்து அதுக்கு என்னென்ன பராமரிப்பு பண்ணிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பதிவு கொடுக்குறேங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா காட்டை உழுதுட்டு பார்த்து இந்த மாதிரி பிடிச்சி விதையை போட்டு கீறி விட்டு தண்ணி விட்டுங்க. மற்றபடி எதுவும் இல்லைங்க. இதுக்கு வந்து களைக்கொல்லி கொடுக்கணுங்க. இல்லாட்டி நம்மளே பிடுங்க பில்லு முளைச்சா பிடுங்க தான் பிடிங்கிக்கலாங்க. என்ன பண்ணலாம் அப்டேட் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.